இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே விடிய காலம்பறை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் கிளம்பியாச்சுங்க. எதுக்கு அப்படின்னா, இது ஆவணி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க கோவிலுக்கு போவாங்க. என்னடா ரோட்டில் ஆளே காணோன்னு பேசிகிட்டே போனோம். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா எல்லாமே கோவிலுக்கு நடந்து போகிறவங்க தாங்க. இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க, தஞ்சாவூர் டவுனில் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாதி பேர் நடந்தே போவாங்க. ஜாலியாக கதை பேசிகிட்டே போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு அப்படி தான் போவாங்க. நிறைய பேர் பஸ்லேயும் வருவாங்க. கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்துட்டு மொதல் நாள் நைட்டே பஸ்ஸில் வந்துட்டு அங்கே நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலைல விடிய கிளம்புற பஸ்ஸு வர ஆரம்பித்தோட போவாங்கங்க. இதே மாதிரி நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போவாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்போ நான் கேட்பேன், காலைல ஸ்கூல் போகணும், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை தூங்க வச்சுட்டு விட்டுட்டு நிறைய தடவை வந்திருக்காங்க மாரியம்மன் கோயிலுக்கு. மாரியம்மன் கோவிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முறுக்கு தான். அந்த முறுக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், அச்சச்சோ நம்மளை விட்டுட்டு அவங்க எல்லோரும் மட்டும் போயிட்டு வந்திருக்காங்க, நம்ம போகலையே அப்படின்னு சொல்லி அப்போ தான் தெரியும். இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா, தஞ்சாவூரில் இப்போ நிறைய பேர் வயசானவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கோவிலில் விசேஷமாக இருக்கும். அதுக்கு போயிட்டு வர்றதுனால நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இப்போ வரைக்குமே அதை நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க. நம்ம பேஜுக்கு முன்னாடியை விட இப்போ நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி லைக்கும் பண்ணுறீங்க, ஷேரும் பண்ணுறீங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு